மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை கெகலி ரம்புக்குவலுடைய அன்பு மகள் ஒருத்தரை சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். என்ன நடந்த ஏது நடந்த விஷயங்களை பேசுறதோட ஊழல்வாதிகளை உள்ளத்தளனும், நாடு நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒர்க் பண்ணுகின்ற சட்டத்தரணி சில பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்ததாக சொல்லப்படுது. யார் இவங்க, இந்த அச்சுறுத்தலை விட்டது யார் என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. கெஹலி ரம்புக்குவலுடைய முன்னைய நாள் இணைப்பு செயலாளராக இருந்தவர் நிசாந்த பண்டார. நிசாந்த பண்டார நேற்றைய தினம் 26ஆம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு சாட்சியம் சொல்லிட்டு போகலாம்னு சொல்லி வந்தவரை கைது செஞ்சாங்க. இவர் என்ன சாட்சி சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிரத்யோகமான ஒரு கணக்கு, வங்கி கணக்குக்கு அவ்வப்போது 50,000, 1,00,000 அப்படின்னு பணங்கள் வரும். அந்த பணங்களை கெஹலி ரம்புக்குவலுடைய மகள் அமானி ரம்புக்குவல்ல அவட தேவைக்கு அவைகளை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த இவராக முன் சாட்சியம் சொல்லியிருக்கிறாரு. இந்த சாட்சியம் எல்லாம் எழுதினவங்க கைச்சாத்தெல்லாம் வாங்கி கையில விலங்க போட்டு அவரை மன்றுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. என்னடா சாட்சியம் சொல்ல வந்தவங்களை கைவிழுங்கு போட்டு சிறைக்குண்டில் ஏத்துறாங்களா அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ள இருக்கும். தேடி பார்த்ததுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, உண்மையிலே கெஹலி ரம்புக்குவல்ல சம்பந்தப்பட்ட வழக்கு அவர் ஊடக அமைச்சராக இருந்த போது, அதே போல சுகாதார அமைச்சராக இருந்த போது, அதே போல சுற்றாடல் அமைச்சராக இருந்த போது 15 பேருக்கு நியமனம் கொடுத்து யாருமே சேவைக்கு வரல. அவங்களுடைய சம்பளம் எல்லாம் இவங்களோட தனிப்பட்ட வங்கி கணக்குக்கு போட்டு சம்பளத்தை மட்டும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டதுனால கெஹலி ரம்புக்குவல்ல கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கிறாரு. கூடவே அவருடைய பிரத்யேக செயலாளர் அப்படின்னு சொல்லி அன்பு புத்திரனும் சிறையில் இருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்துல 3வது சந்தேக நபராக இவருடைய பேர் இருக்கிறது இவருக்கே தெரியாமல் போனது. எனவே உடனடியாக இவரை கைது செய்து மன்றுக்கு சமர்ப்பிச்சவங்க சொன்னாங்க, இவர் இந்த கேஸ்ல 3வது சந்தேக நபரா இவரை பேரிடப்பட்டிருக்குது. அதுக்கு மேலாக இன்றைய தினம் சாட்சி சொல்லியிருக்கிறாரு, இவருடைய பேரில் இருக்கிற வங்கி கணக்குக்கு பணங்கள் போடப்பட்டதா, அது அமைச்சருடைய பணமாக விழுந்திருக்குது. அந்த பணங்கள் எல்லாம் கெஹலி ரம்புக்குவலுடைய மகள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு காலம் மறைத்திருந்தது மட்டுமல்ல, இவருடைய வங்கி கணக்கை கொடுத்து உதவி உத்தாசை செய்ததன் காரணமாக இவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம், இவரை சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சிருக்கிறாங்க. இதை கேட்டிருந்த இவருடைய சட்டத்தரணி என்ன பண்ணிருந்தாண்டா, அவர் எழுந்து சொன்னாரு, எனது சேவை பெறுநர் அவராக முன் இதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சொல்லியிருக்கிறாரு. இப்படியானவரை அரச சாட்சியாக மாற்றி இந்த கேஸை உங்களுக்கு நடத்தி முடிக்கலாம். எனவே இவரை சிறைக்கு அனுப்பாம பிணையில விடுங்க, அனைத்து விசாரணைக்கும் ஒத்துழைப்பு தருவார் அப்படின்னு கேட்டதுக்கு இணங்க அந்த விஷயத்தை பரிசீலனை செய்த கொழும்பு நீதிமன்றத்துடைய நீதிபதி தனுஜா லக்மாலி ஜூன் மாதம் 3ஆம் திகதி வரை விளக்குமறையில் வைக்கும்படி அவர் உத்தரவை பிறப்பிச்சாரு. இப்போ இந்த ஒரு விஷயம் வழக்காக வந்ததுனால இவர வங்கியில் இருந்த பணங்கள் வந்திருக்கு, அதுல இருந்து யாரோ பணத்தை எடுத்துக்கிறாங்க, இதை எடுத்தது கெஹலி ரம்புக்குவலோட மகள் தான். இந்த விஷயம் எந்த தள்ள விழுந்துருமோ அப்படின்ற பயத்துல தான் நல்ல பிள்ளை மாதிரி இந்த விஷயத்த சொல்லி ஒரு அரசு சாட்சியா மாறிடலாம் என்ற ஒரு தந்திரோபாயத்துல உள்ள வந்தாரு. ஆனா இவரும் ஒரு குற்றவாளி என்பதனால அரசு சாட்சியெல்லாம் புறவு பார்க்கலாம், இப்ப நீங்களும் ஒரு குற்றவாளி இருக்கிறதுனால இதுல இந்த கேஸையும் சேர்த்து உங்களை போடலாம்னு சொல்லி இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இவரையும் கைது செய்து மன்றுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த வங்கி கணக்கு யார் திறந்து கொடுத்தது? இவர் திறந்து கொடுத்தது. இதை யார் பயன்படுத்துறாங்க? வங்கி அட்டை யார்கிட்ட இருக்க போகுதோ, இந்த வங்கி அட்டை எங்கன்னு இவர் தேடலையா? ஒவ்வொரு நாளும் பணம் வருது போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இவர் கருத்துல கொள்ளல அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பேசுபொருளாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த வங்கி கணக்கு யார் பணம் போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சனுடைய பணமும் அந்த கணக்குல விழுந்ததாக சொல்லப்படுது. அதை தாண்டி இந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தையிட்ட ஏதாவது அரசு தொழில் வாங்கி தரதாக சொல்லி மக்களிடம் பணம் வாங்குறதுக்கு இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அதுல இந்த பணத்தை பெற்றிருக்கிறார். ஏதாவது ஒரு குறித்த அமைச்சுக்களுக்குள்ள ஏதாவது வேலைகள் இருக்குமா, அந்த திணைக்களங்கள வேலை இருக்குமா, அங்க இருக்கின்ற ஆபீஸ்ல வேலை இருக்குமா, அந்த வேலைகளை பெற்றுக் கொடுத்து பணம் வாங்கியதாகத்தான் இப்போது ஊடகங்கள்ல செய்திகள் கசியுது. இப்ப என்னன்னா, கெஹலி ரம்புக்குவலுக்கு செயலாளர் ஒருத்தர் போதாது, அதனால இணைப்பு செயலாளரையும் உள்ள வாங்கியிருக்கிறாரு. இனி மகளும் வந்துடுவா,
கூட இருந்து கும்மி அடிங்க, வழக்குல என்னதான் நடக்குது என்பதை ஊர்ந்து சமூகம் பார்த்து கொண்டிருக்குது. யாரிடம் சொல்வது? எனவே அரசு சுயாதீனமான விசாரணை வச்சு இவர்களுக்கான தண்டனை கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தோட அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ஊழல்வாதிகளை உள்ள தள்ளணும் அப்படின்ற ஒரு சவாலான ஒரு விஷயத்த இப்போது மக்கள் ஆணைய கொடுத்தது எம்பிபிக்கு தேவையான சட்டங்கள் எல்லாம் இயற்றுறாங்க. ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தினூடாகத்தான் இவர்கள் தண்டிக்கணும் என்பதனால அந்த பகுதி சட்டத்தரணிகளோட சம்பந்தப்பட்டதால தமது உயிரெல்லாம் பணயம் வச்சு இந்த சவால்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு 5 சட்டத்தரணி இந்த ஒரு விஷயம் குறித்து இறங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த 5 சட்டத்தரணிகளுக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதான செய்திகள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. முதல்ல யாரிடமிருந்து இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் இலங்கையில இருக்கின்ற பாத்தாள குழுக்களுக்கு 5 பேருடைய பேரையும் கொடுத்து இவர்களை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கன்று கொடுக்கப்பட்டதாக இப்போது செய்தி வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதலாவது அந்த லிஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ். சாலிய பீரிஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, அறகலையில பாதிக்கப்பட்டவர்களாக குரல் கொடுத்தவர் மட்டுமல்ல, தேசப்பிரந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக நியமனம் பெற ஒரு விஷயத்தை வந்து முதல்ல இதுக்கு பொருத்தமற்றவர் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு பகிரங்கமாக கருத்து சொன்னவர் மட்டுமல்ல, அவருடைய சங்கத்தை வச்சு அதுக்கு எதிரான வழக்கம் தாக்கல் செஞ்சு அதை சவாலுக்கு உட்படுத்தினதும் இந்த சாலிய பீரிஸ் என்பவர் தான். அது மட்டுமல்ல, ராஜபக்சர்கள் சரத் பொன்சேகாவை பழி தீர்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சரத் பொன்சேகாக்காக வேண்டி பாதிட்டவரும் இந்த சாலிய பீரிஸ் என்று சொல்லப்படுது. எப்போதெல்லாம் அநியாயம் நடக்குமோ அதற்கு குரல் கொடுக்கிறவராக, சமூகத்துக்காக, நாட்டிற்காக உழைக்கின்றவராக, தமது அனைத்தையும் இழக்கின்றவர் என்ற இடத்துல இருந்தவர் தான் இந்த சாலிய பீரிஸ். இப்போது அவருக்கும் ஒரு உயிர் அச்சுறுத்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுது. அடுத்ததாக தான் வந்து ஒரு ஹீரோவா பார்க்கப்பட்டவர் வந்து தேசப்பந்து தென்னக்கோனை சிறைக்கு அனுப்பினவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ். தேசப்பந்து தென்னக்கோன் ஒளிந்திரத்துக்கு பின்னால மன்றுக்கு வந்த நேரம் அந்த வழக்கை கையில் எடுத்து அவர் வாதாடின விதமும் முன்வச்ச கேள்விகளும் வந்து நாக்க புடுங்கிட்டு சாகிற மாதிரி பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. குற்றங்கள் செஞ்சவங்க, சட்டத்தை மதிக்காம எங்க பதுங்கி இருந்தவங்க எல்லாம் கோச்சு துடுத்து இங்க இப்படி இருக்க முடியும், இவங்க இருக்க வேண்டிய இடம் சிறைதான் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் செஞ்சவர். இவருக்கு எந்த ஒரு பிழையும் கொடுக்குவான உடனடியாக இவரை சிறைவாசம் அனுப்புங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல குறியா இருந்தது மட்டுமல்ல, பிணை கொடுக்கின்ற அந்த டேட்ல வந்து இவர் பிணை வாங்கிட்டு BMW ஒரு கார்ல இவர் பயணமானாரு. கோர்ட்ஸ் வாசல்ல இருந்து உடனே அதுக்கென ஒரு வழக்கையும் தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தை இவர் அவமதிச்சிருக்கிறாரு. நீதிமன்றத்துடைய பிணையை முறிச்சிருக்கிறாரு. இவரை பிணையை ரத்து செஞ்சு மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்பணும் ஒத்த கால நின்றவர். இந்த அளவுக்கு தேசப்பந்து தென்னக்கோண்டாலே பயப்படுகின்ற, நிரான் அல்லசிண்ட பயப்படுகின்ற, மைந்தக்கள்ட பயப்படுகின்ற சூழல்ல தனது தொழிலை தாண்டி நாட்டுக்காக அந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக வாதிட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இப்படியான ஒரு தைரியசாலிக்கு இப்போது உயிர் அச்சுறுத்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த லிஸ்ட்ல நாங்க பார்த்தோமா இருந்தா சட்டத்தரணி மனோஜ் நாணயக்காரன் சொல்லப்படுது. அதே போல நாமல் ராஜபக்ஷ என்று சட்டத்தரணி ஒருத்தர் இருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதத்தை என்பிபி அரசு வழங்கணும். காரணம் என்னன்னா, ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மக்கள் உங்களுக்கு ஆணைய தந்த ஒரே ஒரு விஷயம்தான் ஊழல்வாதிகளை பிடிச்சு உள்ள போடுற அப்படின்னு ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியவங்க சட்டத்தரணிகள். காரணம், சட்டத்தினூடாக செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை. இப்போது அது குறித்து யோசிக்கிற நேரம் தான் இப்போது பாத்தாள குழுக்களும் பழைய அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்த சட்டத்தரணிகளுடைய சோழியை முடிக்க நினைக்கிறாங்க. உண்மையிலே இவர்களுடைய விஷயத்தில் ஏதாவது நடந்தால் நிச்சயமாக எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாக ஆகிவிடும். எந்த ஒரு சட்டத்தரணியும் இது போன்ற கேஸ்கள்ல இறங்குவதற்கு பயப்படுவாங்க. எனவே என்பிபி அரசு எதை சொல்லி வாக்கெடுத்ததோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இயலாமல் போவதற்கான ஒரு காரணமாகும் அது அமைந்துவிடும். எனவே அரசு இந்த ஒரு விஷயத்தில் இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். யாருடைய அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் அச்சப்பட தேவையில்லை என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் வாழ வேண்டிய ஆசை இருக்கிறது. அவர்கள் அவை அனைத்தையும் இழந்து இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுடையது. கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கான நேரம் கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தட்டும் என்ற ஒரு வேண்டுதலை மீசான் டிவி முன்வைக்கிறது. ஒரு நாடு நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஈனப்பிறவி இருக்குமாக இருந்தாலும் உலகத்துல அது அரசியல்வாதி தான். ஆட்சியாளனாக இருந்தாலும் நாட்டை நாசமாக்குறது, ஆட்சி இழந்தால் நாட்டை நாசமாக்குறது. என்னதான் இருந்தாலும் எமது நாடு எழுச்சி பெற வேண்டும், கவர்ச்சியான நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கினவர்கள் நிச்சயமா சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். குடும்பமாக அவர்களை உள்ள தள்ள வேண்டும். அதே போல
இன்னும் பல பேர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த விமல் வீரவன்ச சொல்லியிருந்தாரு. 40 பேர்ல லிஸ்ட் இருப்பதாக சொல்லப்படுது. அதுல அவரும் இருப்பதாக சொல்லப்படுது. அவரையும் இப்போது விசாரணைக்கு வர சொன்னதாக சொல்லப்படுது. நாமல் ராஜபக்ஷ உள்ளே இருக்கின்ற அரசியல்வாதிகள் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னாரு, அடுத்த வாரம் அளவில் நானும் அங்கதான் போக வேண்டி வரைக்கும் என்னையும் அவங்க இலக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இங்க யாரும் இலக்கு வைக்கல. தவறு செய்தவர்கள் யார் என்பதை விசாரணை செய்து அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறத தவிர யாரும் விலக்கு வைக்கவில்லை. குற்றம் செய்த மனமே குறுகுறுக்கும் என்பது போல இப்போது உருட்ட ஆரம்பிச்சிருக்குது. பல நாள், பல மாதங்கள், பல வருடங்கள் இது மாதிரி தூக்கத்தை தொலைச்சவங்க பொதுமக்கள் இன்னைக்கு நீங்க தூக்கத்தை தொலைக்கிற மாதிரி உங்களுக்கு எதிராக சட்டங்கள் பாய ஆரம்பிச்சிருக்கிறது. எனவே அரசு இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற, இந்த கேஸ்களை மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வருகின்ற இந்த சட்டத்தரணி விஷயத்தில் அக்கறையோடு இருக்க வேண்டும். காரணம் ஏன் இப்படியான ஒரு விஷயம் இப்போது பேசப்படுகிறது என்று கேட்டால் 13 வழக்குகள் தூசி தட்டப்பட்டிருக்கிறது. இந்த 13 வழக்குகளை நெறிப்படுத்துவதற்கான ஒரு பிரதிநிதியாக இப்போது சட்டம் அதிபர் திணைக்களத்தில் போடப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திலீப பீரிஸை போட்டிருக்கிறாங்க. இதற்கு உழைக்கின்ற சட்டத்தரணிகளுடைய உயிர்களை காக்கின்ற காவலர்களாக அரசு இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.